வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் காய்கறி விலை நிலவரம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நேற்று ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறேன்னா, நம்ம சேனலில் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட், திருப்பூர் மார்க்கெட், விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த பதிவு எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற பதிவு தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மிளகாய் நாற்று எப்போ நடவு செய்யலன்னு சொல்லி நேற்றுக்கு முன்தினம் பதிவு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலுக்கு பாருங்கள். அனைத்து விவசாயிகளுக்கு பயனுடையவருக்கு வாங்க இன்றைய வீடியோ பார்த்துடலாங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 24 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 300 டு 600 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. 500 டு 600 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனையான்னு சொல்லாங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 டு 400ங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. ஒரு கிலோ 2 ரூபாயிலிருந்து 6 ரூபா 7 ரூபா வரைக்கும் சுரக்காய் விற்பனையாகுதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 33 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க பார்த்தீங்கன்னா 30 கிலோ கொண்ட பை 100 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 10 ரூபா ரேட்டு தான் அதிகபட்ச விலைங்க. கீழே 5 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு ஒரு கிலோ 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்தால் 200 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி எல்லாமே 100 ரூபாயிலிருந்து தக்காளி வந்து விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் கேரட்டை வந்து விற்பனையாக இருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா தெளிவான கொத்தவரங்காய் தான் 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது. கொத்தவரங்காய் நேற்று ஸ்பீடு இன்றைக்கி கிடையாதுங்க. ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 33 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க 25 கிலோ கொண்ட பை 150 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 350 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி இருந்தால் ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையில் ஹோல்சேல் ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. கடையில் ரேட்டு வேறங்க, இது வந்து மார்ட்டுக்குள்ளே விற்கிற ஹோல்சேல் ரேட்டுங்க. வெள்ளரிக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 20 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பை 25 கிலோ கொண்ட பை 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வரைக்கும் நல்ல வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. இதே நச்சுப்பொடியாக இருந்தால் பை 600-700 ரூபாய்க்கும் கூட சின்ன வெங்காயம் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 43 ரூபா வரைக்கும் எனக்கு விற்பனையாக இருக்குதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா 33 ரூபாயிலிருந்து பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து அரசாணிக்காய் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 200 டு 250ங்க. ஒரு சில மூட்டை 300 ரூபாய்க்கு வந்து பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் வந்து தொடர்ந்து விலை வீழ்ச்சிங்க. 10 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கும், 15 பூ கொண்ட மூட்டை 250க்கும், 20 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 டு 350க்கு விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் ஒரு காய் ஒன்றுக்கு 15 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரை அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க. காயின் சைஸிற்கு ஏற்ப கோவக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க.
தர்பூசணிக்காய்ங்க பார்த்தீங்கன்னா தெளிவான தர்பூசணியாக இருந்தால் ரேட் வச்சு போகுங்க. திருப்பூர் மாவட்டத்துக்கு வர்றது எல்லாமே ஃபுல்லாக கழிச்சு தர்பூசணி வருதுங்க. தர்பூசணிக்காய் கழிச்சு தர்பூசணி 40 கிலோ கொண்ட மூட்டை 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.